போட்டிருக்கீங்க நான் எம்ஐ ஃபேனுங்க சரி நல்லா செஞ்சோம் தரமா செஞ்சுவோம் காலதாசன் பாட்டும் ப்ரோ ஃபுல் ஃபீல்ட் வந்ததுக்கு சந்தோஷமா போறோம் 150 எவ்வளவு டார்கெட் 155 மேட்ச் பாத்தீங்களா நான் பார்த்தேன் ப்ரோ நீங்க பாத்தீங்களா ப்ரோ ஜெர்சி போட்டிருக்கீங்க சாட்டிஸ்ஃபைட் எம்எஸ்டி எவ்வளவு அடிச்சாருங்க மும்பை இந்தியன் சப்போர்ட் பயங்கரமா பண்றீங்கப்பா. ஆனாலும் இது நம்ம லோக்கல், இது நம்ம ஏரியா. நீங்க ஒரு எம்ஐ சப்போர்ட்ன்றதால உங்களுக்கு நான் பேசுறோம். ஆமா என்ன பண்ணிருக்கலாம் எம்ஐ வின் பண்ணிருக்கலாம். ஒண்ணு இல்லைங்க, நாங்க வந்து ஃபுல்லா இன்ஜூர்ட், எங்க டேபிள் ஃபுல்லா இன்ஜூர்டா இருக்குது. ஆமா ஆமாங்க, குத்துட்டு போங்க வாக்க ஒரு குத்துட்டு போங்க. இந்த டீம் இது போதும். ஆனா இப்போ வந்து போராடி தான் ஜெயிச்சாங்க. ஒண்ணே கன்வின்சிங்கான இல்ல கிடையாது. 5 மேட்ச் தோத்துன்னு தான் இருக்காங்களே சென்னை கூட. 2022ல இருந்து தோத்துனே தான் இருக்காங்க. எப்பதான் ஜெயிப்பாங்க? ரோஹித் சர்மா டக் அவுட், எம்எஸ் தோனி நாட் அவுட். தெரிஞ்சுங்க, கப்பு எங்களுதுதான் 6வது முறை. அதாங்க இப்பதான் சொல்லிட்டு வந்தாங்க. இப்ப யார் ஜெயிக்கிறாங்க முக்கியம் இல்ல, கடைசியா கப்பு யார் ஜெயிக்கிறாங்க தான் முக்கியம். இப்போ ஜெயிச்சாதாங்க கடைசி கப்பு வர முடியும். போர் அடிச்சு போச்சுங்க. ஜெயிச்சு நாங்க ஜெயிச்சு போர் அடிச்சு போச்சு. ஆமா, இப்போ ஜெயிச்சாதானே கப்புக்கு போக முடியும். ஜெயிக்காத கப்பு சாம்பியன்ஸ், 5 டைம் சாம்பியன்ஸ், எம்ஐ இல்ல 6 டைம் சாம்பியன் சிஎஸ்கே. ஓபனா சொன்னா வச்சு செஞ்சுட்டோம் நான் அவனை. இன்னைக்கு பார்த்தா 6 அடிக்கல அந்த மேட்ச் என்ன பண்ணுவாரு. Dhoni is the destiny. God brought him. இவங்களே finish பண்ணிருக்கலாம். But see, we were all waiting. God brought him for the public. Dhoni is chanceless. அவர் வந்ததா மேட்ச். சோ நீங்க கொடுத்த காசு வர்த்து. வர்த்தா 10,000 20,000 கூட போடுவோம். We want sixer கத்தல. We want Dhoni. We want Dhoni தான். அந்தமான்ல இருந்து வந்திருக்கோம். 43 வயசானாலும் சரி தல தான். மேட்ச் சூப்பரா இருந்துச்சு ப்ரோ. எனக்கு பங்காளிகளை கதற விட்டாச்சு. வெள்ளிக்கிழமை அந்த கோமாளிகளை கதற விடுறோம். அதுவும் நம்மளோட எதிரியான மும்பை இந்தியன்ஸ் கூட ஜெயிச்சிருக்கோம். இது நமக்கு ஆரம்பம் தான். அவனுக்கு வந்து கதை விடுவானுங்க. ஃபர்ஸ்ட் மேட்ச் நாங்க வந்து தோப்போம், அப்புறம் ஜெயிப்போம்னு. அப்பெல்லாம் கிடையாது. இந்த இதுல ஃபுல்லா தோக்க தான் போறாங்க. நம்ம தான் ஜெயிக்க போறோம். ஃபர்ஸ்ட் மேட்ச் அப்பயும் தோப்போம். பாத்துங்க, ஃபர்ஸ்ட் மேட்ச் எப்பவுமே மும்பை அப்படிதான் இருக்கும். அதுக்கப்புறம் கம்பேக் பண்ணி போறாங்க. 25 இல்ல 26 27 தல தோனி தான். சிஎஸ்கே தோனி. ஆர்சிபி ஈசாலா கப்பு சொல்லிட்டே இருக்க வேண்டியது. யாரா வேணாரு எவனா வேணாரு தலைவி முன்னாடி தள்ளியாரு. டிஜே கொஞ்சம் பெட்டரா வந்திருக்கலாம். தோனி என்ட்ரிக் சாங் எப்படி? அல்டிமேட். அந்த இடத்துல டிஜே கலக்கிட்டாரு. தங்க கூட ஒரு கிளி மகுடா பாட்டு வேற இல்ல தம்பிகிட்ட அப்பயே சொன்னேன், வேணாண்டா சிஎஸ்கே தானே வின் பண்ணோம் அப்படின்னு. இல்லண்ணா ரோஹித் சர்மா ஃபார்முக்கு நாங்க தானே அடிப்போம் அப்படின்னாங்க. ரோஹித் சர்மா அடிப்பா நம்பி தான் வந்தாங்க. அவரே டக் அவுட் ஆயிட்டாரு. RCB 28 இதே மாதிரி ஓட விடுறோம். வெயிட் அண்ட் வாட்ச். so happy மூவி மாசா இருந்துச்சு. ஐ மீன் படம் கிரிக்கெட் வந்து மூவி மாதிரி இருந்துச்சு. அனிருத் மியூசிக்கோட கடைசில தோனி எண்டிங்ல இட்ஸ் ரியலி பவர் பேக் மூவின்னு சொல்லலாம். கண்டிப்பா ரீலீஸ் பண்ணலாம் மூவியை. எனக்கு கத்தி வாய்ஸ்ல போயிடுச்சு. 5 நிமிஷம் என்ன நடந்துச்சுன்னு எங்களுக்கு தெரியலங்க. அப்படி இருந்துச்சுங்க. நெக்ஸ்ட் மேட்ச் RCB வெயிட்டிங் டிஸ்ட்ராய் பண்றோம். இதே மாதிரி வந்து இன்டர்வியூ வரும் உங்களுக்கு. தோனி என்ட்ரி எப்படி? மாசா இருந்துச்சு. புரியல. மாசா இருந்துச்சு. எத்துமே வர. We just waiting for it. It was amazing. நல்லதான். தல என்ட்ரன்ஸ் தான் ஜி. எங்களுக்கு வந்து ரெண்டு முக்கியம் இருந்துச்சு. தல என்ட்ரன்ஸ் தல வந்தாரு. ஸ்டேடியமே பிச்சிச்சு. பாக்குறீங்களா? என்ட்ரன்ஸ் வீடியோ இருக்கு பாக்குறீங்களா? ஸ்டேடியமே பிச்சிச்சு. 12th எக்ஸாம் இருக்கு. டோனி ஆர்டருக்காக வந்தேன். 2 பால் அட்டு போயிட்டாரு அவரு. சோ நல்ல வேஸ்ட் தான். நல்லா பண்ணுங்க. சூப்பரா இருந்ததுங்க. ஆக்சுவலி சூப்பரா இருந்தது. And it was a great homecoming for our Ashwin Anna. It was amazing. நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க. தோனி மட்டும் இல்ல, ஜடேஜாவும் ரச்சிந்திராவும் சூப்பரா ஆடிட்டு இருக்காங்க. அந்த V1 தோனி எப்ப தேவையோ அப்ப மட்டும் கத்துங்க. கிளப்புக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் கிளப் தான். அந்த கிளப்னால தான் இவ்வளவு இருக்கும். 5 வருஷம் கப் அடிச்சது தோனியால மட்டும் இல்ல. ஈசாலா கப் நம்மதே. அதனால கொஞ்சம் ரச்சின் உயிரை கொடுத்து ஆடிட்டு இருக்காரு. ரச்சினுக்கு கங்க்ராச்சுலேட் பண்ணுங்க. விக்கெட் ஒண்ணு ஆசைப்படாதீங்க. தோனி வரணும்ட்டு கிளப்புக்கு பாருங்க ப்ளீஸ். CSK ஃபார் லைஃப். சூப்பரா CSK சம விக்டரி. கடைசியில வந்தாரு பாருங்க எங்களுக்கு தோனி. அவ்வளவுதான், அதுவே எங்களுக்கு போதும். அஸ்வின் வந்து ஹோம் கமிங்ல வந்து ஃபர்ஸ்ட் விக்கெட் வில் ஜாக்ஸ், ஒரு செம பேட்ஸ்மேன் மும்பைல. அவரை வந்து எடுத்தாருன்னா அப்ப பாத்துக்கோங்க. இதுக்கு மேல சொல்லணும் அவசியமே இல்ல. நம்ம டீம்ல புதுசா ஒருத்தன் இறக்கிருக்கானுங்க. எங்க இருந்து புதுசான்னு தெரியல. ஸ்கூல் பையன் மாதிரி இருக்கான். வந்து மஜா பண்ணிட்டு போயிட்டான். மும்பையுமே சூப்பரா பண்ணாங்க. பாராட்ட வேண்டிய விஷயம் என்னன்னா, மும்பை வந்துட்டு பாத்தீங்கன்னா 4ல இருந்து 5 யங்ஸ்டர்ஸுக்கு சான்ஸ் கொடுத்திருக்காங்க. அதுல ஒரு ஸ்பின்னர் வந்துட்டு பாத்தீங்கன்னா 3 விக்கெட்ஸ், இன்னொரு யங் ஸ்பின்னர் வந்துட்டு பாத்தீங்கன்னா 2 விக்கெட் எடுத்திருக்காரு. மும்பைக்கு ஹேட்ஸ் ஆஃப் சீரியஸ்லி. சென்னையும் சூப்பர். அன்எக்ஸ்பெக்டட் அந்த சின்ன பையன் ஒருத்தன் புத்தூரா விக்னேஷ்
சூப்பரா போட்டா அப்படி அருமையா போட்டாரு. அவரு போட்டதுனாலதான் தலை உள்ள வந்தாரு. அதுதான் மேட்ச்லயே அது மட்டும் தான் ஹாப்பியே, வேற எதுவுமே கிடையாது. தலை என்ட்ரி மாத்திட்டோம், சிஎஸ்கே வின்னிங், அவ்வளவுதான். மேட்ச் வந்து எல் கிளாசிக்கோ ஒரு ஹைப்புக்கு பில்லிங்கா இருந்ததா? இல்ல ப்ரோ, இல்ல பிட்ச்ல இல்ல, சபா உட்கார வச்சிட்டாங்க, அதனால பிளேயரா அவர் எடுத்தாங்க, அதனால விக்னேஷ் புத்தூர் உள்ள வந்தாரு. ஆமா, இருந்தாலும் அந்த ஒரு கேப்டன்சி பிரசன்ஸ் இல்ல. நாங்க என்ன ஃபீல் பண்ணோம் அப்படின்னா வேற யாருக்கு பதிலா இம்பாக்ட் மாதிரி லோ டோட்டல் எப்படி அவர் டிஃபெண்ட் பண்ணுவாருன்னு நம்ம பாத்துருக்கோம் நிறைய மேட்சஸ். சோ வந்ததுக்கு அவரையும் கொஞ்சம் பாத்துருக்கலாம் ஃபீல்டுல, அவரை மிஸ் பண்ணுவோம். ஆனா ஹார்திக் பாண்டியா மேட்ச்ல இருந்தா இன்னும் கொஞ்சம் டஃபா போயிருக்கும், தலைவர் டஃபா இருக்கும். என் வாய்ஸ் பார்த்தாலே தெரியும் எப்படி இருந்திருக்கும். உள்ள வேற லெவல் ப்ரோ, பிரிச்சு மேஞ்சாச்சு. இன்னைக்கு 28ஆம் தேதி, இன்னைக்கு வந்து மும்பை, 28ஆம் தேதி ஆர்சிபி. அடுத்தடுத்து போயிட்டு இந்த வருஷம் கப்பு இந்த வாட்டம் மிஸ்ஸே ஆகாது ப்ரோ, ஜடேஜா சொன்ன மாதிரி. நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க மேட்ச்? ஃபர்ஸ்ட் டைம் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். எல்லாரையும் பார்க்குறது ஒரு தனி ஃபீலாகவே இருக்குது. இவங்க எல்லாத்தையும் இவ்வளோ நாள் டிவியில் பார்த்துட்டு இப்போ பார்க்குறது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இது டீமாக ரொம்பவே நல்லா விளாண்டாங்க. ஸோ இதே மாதிரி அப்படியே அடுத்தடுத்த மேட்சுக்கு விளாண்டு ஆர்சிபியை நெக்ஸ்ட்டு ஸோ ஒரு நல்ல ரிவெஞ்ச் கொடுக்கணும். மேட்ச் ரொம்ப நல்லா இருந்துச்சு சார். மும்பை தோத்தாதான் ஒரே ஒரு வருத்தம், வேற எதுவும் இல்லை. தெரிஞ்ச விஷயம் தானே சார், உங்களுக்கு தெரிஞ்சு தானே வந்தீங்க நீங்க? ஆமா, இது சேப்பாக இது வரைக்கும் நீங்களே 8 அதிகம் வச்சிருக்கீங்க, நான் தானே வச்சிருக்கோம். அப்புறம் என்ன சேப்பாங்க அது 8 யாருப்பா ஜாஸ்தி, இதெல்லாம் பேசாதப்பா. ஏதோ ஒரு மேட்ச் ஜெயிச்சிட்டு பழைய காலத்துக்கு அதெல்லாம் இங்க பேசாதீங்க சார். இன்னைக்கு பேசாதப்பா, இன்னைக்கு நடந்து வச்சு மட்டும் பேசுங்க சார் ப்ளீஸ். இன்னைக்கு நடந்த பத்தி பேச முடியாதுப்பா. தலை என்ட்ரி ரொம்ப மாசா, ரொம்ப மாசா இருந்தார் தலை. தலை சூப்பரா பண்ணிருந்தாரு. இன்னைக்கு வந்த காசுக்கு தலையை பார்த்தாச்சு. ரச்சின் ராஜ் நல்லா ஆடினாரு, ருத்ராஜ் கலக்கிட்டாரு கேப்டன்ல. இந்த வாட்டியும் கப்பு நமக்கு வரும்னு எதிர்பார்க்கலாம். ஆல் தி பெஸ்ட் சிஎஸ்கே. வந்த காசுக்கு தலையை பார்த்துறாரு. இனிமே அவர் தலைக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போறாரு காசை. இவரு ரோஹித் ஆனா ஃபர்ஸ்ட் பால் அவுட் ஆவாரு யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல. வந்து 2 பால் டாட் வச்சாரு, 3வது பால் நேரா கலீல் அகமது செம்மையா போட்டாருங்க. அவர் ஒருத்தர் தான் ஃபாஸ்ட் பாலர், நல்லா போட்டாரு. மற்ற எல்லாமே ஸ்பின்னர்ஸ் தான். 10 கோடி செம்மையா ஒருத்தா வாங்கினோம், ஒருத்தா செஞ்சாரு. அது ஒரு தனி வைப்புங்க. அது பெரிய மரியாதை. எல்லாருமே தமிழ்நாட்டில் அவ்வளோ பேர் எழுந்துட்டின்னு எல்லாரும் கிளாப் பண்ணாங்க, கத்துனாங்க. பெரிய மரியாதை ஃபீல் பண்ணோம். ஃபைனல் மூமெண்ட் தான் அது. அந்த அந்த கரெக்டாக அந்த கேம் முடியும் போது ரொம்ப நல்லா இருந்தது. லைக் கரெக்டாக தோனி வரும்போது எங்களுக்கு ஒன்றுமே கேட்கல, அவங்க என்ன பேசுனாங்க, என்ன சாங் எதுவுமே கேட்கல. தோனி மட்டும் தான் யோசிச்சோமே, மொத்த ஸ்டேடியமே அப்படிதான் நினைச்சது. அந்த மாதிரி பார்க்கறதுக்கு ரொம்ப இதுவாக இருந்தது. போலிங்ல இருந்து பேட்டிங்ல எல்லாத்துலயும் பிச்சு பேடல் எடுத்துட்டாங்க ப்ரோ. கடைசியில தோனி வருவார் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணோம். தோனி வந்து மாஸ் காட்டார் ப்ரோ. அந்த பாட்டு நீ போட்ட உடனே அப்படியே கூஸ் பம்ப்ஸா தெரிய விட்டுருச்சு ப்ரோ. செம்ம ப்ரோ, சூப்பர் ப்ரோ. அப்படியே செம்ம கூஸ் பம்ப்ஸ் ஆயிடுச்சு ப்ரோ. தரையிலே நிக்கல ப்ரோ, அந்த அளவுக்கு செம்ம வைப்பா இருந்துச்சு ப்ரோ. லாஸ்ட்ல ரச்சின் 6 அடிச்சதா கொஞ்சம் வருத்தமா, தோனி அடிச்சதா நல்லா இருந்திருக்கும். இன்னும் பண்ணியிருந்தாலும் வின் பண்ணிருக்க முடியாது ப்ரோ, ஏன்னா உள்ள இருந்தது சிஎஸ்கே ப்ரோ. 12 வருஷமா இந்த லூசிங் ஸ்ட்ரீக் இருக்கு, அதனால எதுவும் பண்ண முடியாது. அடுத்த மேட்ச் நல்ல கம்பேக் கொடுப்போம் ப்ரோ. ப்ரோ கொடுத்த காசுக்கு செம வருத்தம் இருந்தது ப்ரோ. லாஸ்ட்ல தோனி அடிக்காத மட்டும் தான் ஒரே வருத்தம், டொக்கு வச்சு. ஆனா டீம் ஜெயிக்கணும்னு அவர் பண்ணாரு, ரொம்ப வருத்தம் இருந்தது. புதுசா லைட் ஷோ எல்லாம் பண்ணாங்க, அது ரொம்ப சிறப்பா இருந்தது. நம்ம நண்பர் தான் ரொம்ப பாவம். எதுவும் சொல்ல ப்ரோ. ஆர்சிபி நெக்ஸ்ட் மேட்ச் 28 பார்க்குறோம். 28 ப்ரோ, இப்படி மூடியாம சூடுறா அவனை. We are from Hyderabad. We are coming here only to see the match. Dhoni, Dhoni, Dhoni. That's only for my daughter. Fan of Dhoni. Awesome, awesome, man. It was like deafening. The noise when Dhoni comes in. It was awesome. சூப்பரா இருந்துச்சு. டோனி வரணும் அப்படின்றது தான் எங்களோட மெயின் எய்மா இருந்துச்சு. லாஸ்ட் ஓவர்ல அவர் வந்து அடிக்கலனாலும் பரவாயில்ல, அவர் ஃபீல்ட்ல பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. கூஸ் பம்ப்ஸ் மொமெண்ட் தான் ப்ரோ. அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது தான் நோ அபவுட் இட். இதான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைமா? ஆமா, எங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம். சோ அப்ப நீங்க ஃபுல் ஃபில்லா இருக்கீங்க? ஹாப்பியா இருக்கேன். ரொம்ப நல்லா இருந்ததுப்பா. நான் இதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பையன் டிக்கெட் வாங்கிட்டு வந்தா, அதனால வந்து பார்த்தேன். ரொம்ப நல்லா இருந்தது. ஃபர்ஸ்ட் மேட்ச் சென்னை இது பண்ணது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வழக்கம் போல மும்பை ஃபர்ஸ்ட் மேட்ச் சாமி குடுற மாதிரி இந்த சீசனும் விட்டாங்க. பெட்டரா நம்பர் ஆடினாங்க. ருத்ராஜ் செம நாக்கு, அதே மாதிரி நூர் அகமது சூப்பரா பவுலிங் போட்டாரு போன சீசன். இப்போ அடுத்த மேட்ச் ஆர்சிபி கூடயா ப்ரோ? டிஃபெண்டிங் சாம்பியன்ஸே வெளுத்து விட்டானுங்க. நம்ம போன வருஷம் பிளே ஆஃப் கூட போல, என்ன கதைன்னு தெரியல. ஜெயிச்சா சந்தோஷம் ப்ரோ, சீரியஸா. சூப்பர் சூப்பர். தீபக் சங்கர் தான் ஆப்போசிட் டீம்ல விளையாடுறாரு, அதான் கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. மைக்கேல் சாண்டன் ஆப்போசிட் டீம்ல விளையாடுறாரு, அதான் கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. மற்றபடி மேட்ச்லாம் சூப்பரா இருந்தது. தலை தரிசனம் கிடைச்சது. தலைவர் என்ட்ரி எப்ப ஆகும்னு மித்தால அவுட் ஆகட்டும்னு வெயிட் பண்ணிட்டே இருந்தாங்க. எவ்வளோக்கு எவ்வளோ ஈஸியா ஜெயிக்கலாமோ அந்த மாதிரி இல்லாம பிபி டேப்லெட்லாம் 10 கொடுத்து உட்கார வச்சு தோனியை வர வச்சு பக்கா ஃபினிஷ். ப்ராப்பர் தமிழ் சினிமா மாதிரி தலை தான் ப்ரோ. மும்பை ஜெர்சி போட்டுருக்கீங்க. மும்பை ஃபேன் ப்ரோ நீங்க? மும்பை ஃபேன் தான் ப்ரோ. மும்பை ஃபேன் தான் ப்ரோ. அடுத்த தடவை பாத்துக்கலாம். அவ்வளவுதான்.
ப்ரோ, வேற ஒண்ணு இல்ல. ஆர்சிபி வரைக்கும் பிரச்சனை. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் டேன்றதால ரொம்ப என்ஜாய் பண்ணோம். அனிருத் கான்டெஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ எப்பவுமே ஒரு வைப். லாஸ்ட்டாக டோனி சாரும் வந்துட்டு ஒரே ரன் தான் அடிச்சாரு. ஸோ அதுவுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. இன்ட்ரெஸ்டிங். ஐ கேம் ஃப்ரம் கோயம்புத்தூர். மும்பை இந்தியன்ஸ்க்காக வந்தேன். நல்லா இருந்தது. என்ன பண்ணிருந்தா வின் பண்ணிக்கலாம் நினைக்கிறீங்க மும்பை இந்தியன்ஸ்? இல்லை சார், அது வந்து ஹோம் கிரவுண்ட் ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. ஆல்வேஸ் க்ரௌட் சப்போர்ட் இருக்கு இல்லையா, தட் வில் கிவ் ஒரு 50% சப்போர்ட் இருந்து ஒரு ஜோஷ் இருக்கும். தட் இஸ் தேர். இன்னும் 2-3 ஓவருக்கு முன்னாடி முடிச்சிருந்துருக்கணும். கடைசி வந்து வழக்கம் போல சென்னை வந்து கடைசி ஓவரில் முடிச்சிருக்காங்க. தோனியோட என்ட்ரி வந்து மாஸ் என்ட்ரி. அதுக்கு தான் வந்தது வந்து நிறைவேறிச்சு. பைசா வசூல் ஆயிடுச்சு. தோனி தெரிக்க விட்டாருனே. தலை ஃபார் ரீசன். கப் எடுத்து தோனி பேர் வெளியே வச்சுக்கோங்க 2025. ஆஸ் யூஷுவல் சென்னை வின் பண்ணிருச்சு, அவ்வளோதான். வாட் எக்ஸ்பெக்ட். தோனி வந்தது இன்னும் ஹாப்பி. அவர் ஒரு வினிங் ஷாட் கொடுத்திருந்தாருன்னா இன்னும் ஹாப்பியா இருந்திருப்போம். ஸோ யா, வி ஒன் அண்ட் ஐம் வெரி ஹாப்பி. மேட்ச் சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தோம். எங்களுக்கு ஒரு சின்ன மிஸ் ஆயிடுச்சு. என்னன்னா ரோஹித் ஆடலை, அதுதான் நான் கொஞ்சம் ஃபீல் பண்ணோம். மற்றபடி சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. இட் வாஸ் எ கிரேட் என்டர்டைன்மெண்ட். ரொம்ப கஷ்டப்பட்டேன். அழுதுட்டா ரொம்ப. அவர் வந்திருந்தா மேபி சான்ஸ் இருந்திருக்கும். சீரியஸா அந்த ஸ்பின் 2 பால் டோனி ஒரு 15 வந்திருந்தா சான்ஸ் இருந்திருக்கும். ஏன்னா ஸ்பின் ட்ராக்ல ஆட மாட்டாரு. அது அன்பார்ச்சுனேட்லி அந்த ஸ்டார்டிங்ல ருத்ராஜ் கேம் வந்து செம்ம. ஏன்னா கிளாசிக்கா ஆடிட்டாரு. அவர் அப்படியே மேட்சை கொண்டு போயிட்டாரு. அது கடைசியில கொஞ்சம் முடிக்கணும். மிஸ் பண்ணிட்டாங்க. மேபி அவ்வளவு தூரம் 13 இயர்ஸ் ஃபர்ஸ்ட் மேட்ச். லெட்ஸ் கோ. அவ்வளவுதான். எங்க நண்பன் தான் ரொம்ப கஷ்டப்பட்டா போல. ரோஹித் சர்மா அவுட் ஆயிட்டா போல. பார்க்கவே இல்லை. ஃபீல்டிங் வரல. ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. ப்ரோ, வேர்ல்ட் கப்ல பெர்ஃபார்ம் பண்ணிருக்கோம் ப்ரோ. அது சொல்லுங்க. 1000 ரூபாய் செலவு பண்ணி வந்து பார்த்துட்டு அந்த 2 பால் டொக்குக்கு. அதெல்லாம் எனக்கு நிறைய நடந்துருச்சு. எங்க முன்னாடிலாம் அவ்வளவு இது பண்ணிட்டு இருந்தாங்க. அவ்வளவு ஒருத்தலாம் இல்ல ப்ரோ. அது மற்றபடி நல்லா இருந்துச்சு மேட்ச். நல்லா தான் ப்ரோ இருந்துச்சு. எக்ஸ்பெக்டட் தான். என்ன பண்ணிருக்கலாம் மும்பை ஜெயிக்கிறது? ஒன்றும் இல்லை. ஹர்திக் பும்ரா 2 பேர் மிஸ்ஸிங். 2 பேர் வந்து ஜெயிச்சிடலாம். அது தெரியல. ஏன்னா 12 வருஷமா ஜெயிக்காது. நீ பண்ணல.